ஹல்லேலூயா. இந்த நல்ல காலவெளிக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆச்சரியமாய் நம்ம அழைத்து கொண்டு வருகிறார். ஆமென். அவர் செய்கிற அற்புதமான காரியங்களுக்காக இந்த காலவெளியிலே நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக யாவரும் அங்கங்கே கூடி இந்த காலவெளியிலே இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். இப்பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் ஜெபத்தின் தடைகள் நீங்கட்டும். இந்த கால்வெளியிலே ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். துதியின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய அக்கினி ஆண்டவரே இந்த இடங்களிலே இறங்கட்டும். என்று உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும். ஷோ ஃபோர்த் தை மைட்டி பவர். ஆமென். நீர் சர்வ வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை இந்த கால்வெளியிலே ஆராதிப்போம். அவருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஆமென். ஓ வி பிரைஸ் தி ஹோலி நேம். உம்முடைய நாமத்தின் வல்லமையை ஆராதிக்கிறோம். இந்த கால்வெளியிலே இரத்தத்தின் வல்லமையை ஆராதிக்கிறோம். உம்முடைய மகிமையின் வல்லமையை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ thou art able. நீ சர்வ வல்லவர், எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலவெளிக்காக நன்றி. கடந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்தீரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, தயவுக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் என்று கர்த்தர் இந்த கால்வெளியிலே தேவனை ஒரு நிமிடம் ஆராதித்து தொடர்ந்து விதத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்போமா? கால்வெளியிலே ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பாடிந்து கோனிந்து ஆராதிப்பேன். எல்லாரும் அவரை ஆராதிப்பத காலவெளியிலே செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆண்டவரே இயேசுவை ஆவியிலே உம்மை, ஆவியிலே உண்மையிலே நினைத்து கிருபைகளை நினைத்து ஆராதிப்பேன், ஆவியிலே ஆராதிப்பேன், உண்மையிலே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு கரங்களை தட்டி சேர்ந்து பாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள கைத்தாள ஓசையோடு கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக கைத்தாள ஓசையோடு வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. எல்லாரும் ஆராதிப்ப கால்வெளியிலே. தேங்க்யூ. நல்லவரே, கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன்.
நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள நான் உம்மை துதிப்பேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். There is none beside thee, Lord. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆண்டவருக்கு நன்றிகள் இந்த கால்வழிகளை செலுத்தி சர்வ வல்லமுள்ள தேவனை ஆமென். அவர் வல்லவர், அவர் மாறாதவர், மகிமை நிறைந்தவர். ஆமென். இந்த காலவெளியிலே மகிமை நிறைந்த தேவனை எல்லாரும் நாம் ஆராதிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Our God is able. எங்களுடைய தேவன் வல்லவர். நம்முடைய தேவன் வல்லவர். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த மூவரும் பாபிலோனிலே அடிமைப்பட்டு இருக்கிற அந்த நேபுகாத்நேச்சாரின் அவர்களுக்கு கீழே இருக்கிற அந்த நேரம் பயங்கரமான சூழலை தங்கள் தேசத்தை விட்டு வந்து அங்கே இருக்கிறார்கள். ஆனால் எதை விட்டு வந்தாலும் தேவனை விடவில்லை. எவ்வளவு தூரம் வந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் தேவன் வல்லவர். நாம் எந்த சிச்சுவேஷனில் எங்கே வந்தாலும், எந்த பட்டணத்தில் எங்கே இருந்தாலும் என்னோடு கூட ஒரு வல்லமுள்ள தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்தார்கள். இன்று காலை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு, அவர் வல்லவர். நமக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா எல்லாவற்றையும் செய்ய ஒரு வல்லவராய் நாம் காண முடியும். எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். We must understand and believe that our God is able. நம்முடைய தேவன் வல்லவர் என்று நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எதிலெல்லாம் அவர் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 3:9 ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே கூட பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராம். பாருங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு இந்த அந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்கிடுவார். அப்போ ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லவர். மத்தேயு 10:28 இயேசுவை நேரடியாக சொல்றது, ஆத்மாவை சரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர். அவர் God is able. நம்முடைய தேவன், ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் வல்லவர். ரோமர் 16:26 சொல்லுகிறது, ஸ்திரப்படுத்த வல்லவர். நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவனை ஏற்றுக்கொண்டோம், தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை அவர் ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தும், எத்தனை பாடுகள் வந்தும் தேவனுக்காக உறுதியாக நிற்கிறோம் அல்லவா? இது கர்த்தருடைய கிருபை. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். இன்று காலை நம்முடைய குடும்பங்களை ஸ்திரப்படுத்துவார், பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார். ஒருவேளை யாராவது கவலையாக ஸ்திரமில்லாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லி யோசித்தால் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். ஆங்கிலத்தில் எஸ்டாப்ளிஷ் யூ என்றிருக்கிறது. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். இன்னும் ரோமர் 14:4 வாசிக்கிறோம், நிலைநிறுத்த வல்லவர் என்று பார்க்கிறோம். நிலைநிறுத்துவார். ஒரு பில்லர் எப்படி ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய திருச்சபையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஜெப ஜீவியத்தை எல்லாவற்றையும் நிலைநிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்த வல்லவர். He can make you strong. He can establish you. He is able to establish. அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த காலவெளியில் கரங்களை வைத்து, வல்லவரே, ஹல்லேலூயா, நிலைநிறுத்த வல்லவரே, எங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரே, விடுவிக்க வல்லவரே. அதைத்தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் சொன்னார்கள். எங்கள் தேவன் வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விடுவதில்லை, வேறு எதையும் நாங்கள் ஆராதிப்பதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம்.
ஆகவே அவர் God is able, தேவன் நம்மை நிலைநிறுத்த வல்லவர். 2 கொரிந்தியர் 9:8 சகலவித கிருபைகளை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். All graces to be abound. He is able to abound in all grace, makes us to abound. நம்மை கிருபையில் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லா கிருபைகளையும் நமக்கு பெருக செய்வார். ஜெப கிருபை, தேவனை ஆராதிக்கிற கிருபை, வேலையில கிருபை, குடும்பத்தை நடத்துகிற கிருபை, சகலவித கிருபை. ஆமென். கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்ட இந்த காலவெளியிலே ஹல்லேலூயா. எங்களை எல்லா கிருபையிலும் பெருகச் செய்கிறவரே நமக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:21 அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்ற வல்லவர். அற்பமான சரீரம், நம்முடைய சரீரம் வேதனை உள்ளது, பலவீனம் உள்ளது, பாடுகள் உள்ள சரீரம். ஆனால் இதை மகிமையாய் மாற்றுவாரா? வியாதியை மாற்றி போடுவார், பலவீனங்களை மாற்றி போடுவார். கர்த்தரை துதிக்க பலன் தருவார், ஆராதிக்க பலன் தருவார், ஜெபிக்க பலன் தருவார், கர்த்தரை தேட பலன் தருவார். ஆமென். இப்போ இந்த காலை ஜெபத்தில் ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்களை சரத்தை பலப்படுத்துவாராக. உங்கள் சரத்தில் ஒரு நல்ல ஆராதிக்கிற மகிமை, துதிக்கிற மகிமை முதலாவது கர்த்தர் நமக்கு தருவாராக, பலப்படுத்துவாராக. அற்பமான சரத்தை வல்லமையாக மாற்ற ஆமென் அவர் பலன் தர வல்லவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 நாம் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவர். நம்முடைய வாழ்வில் ஆண்டோடைய கரத்தில் எதை கொடுக்கிறோமோ அதை காத்துக்கொள்வார். என் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், பிள்ளைகளை வழிநடத்தும், என் வேலை காரியங்களை நீர் பொறுப்பேற்றுக்கொள் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் அதை காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகவே ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18 சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பாடுகள், பலவிதமான சோதனைகள் நமக்கு வருகிறது, எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த கால்வெளியிலே ஸ்தோத்திரம். உதவி செய்ய வல்லவரே, ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ளுகிற வல்லமுள்ள தேவனே, எங்கள் சரத்தை மகிமையாய் மாற்றுகிறவரே, சகலவித கிருபைகளை பெருகச் செய்கிறவரே, 2 கொரிந்தியர் 9:8 நிலைநிறுத்த வல்லவரே, ஸ்திரப்படுத்த வல்லவரே, எங்களை விடுவிக்க வல்லவரே. இதை அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அறிந்திருந்தபடியினால் அவர்கள் அற்புதத்தை உணர்ந்தார்கள். தேவனே இறங்கி வந்தார். அந்த ராஜா பார்த்தபோது இந்த அடுத்த 4வது ஆளின் சாயல் தேவனுடைய சாயல் என்று அறிந்து கொண்டார். எல்லாரும் இதை அறிவார்கள். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். The Lord is able to deliver you and keep you until the last. முற்றுமுடிய கடைசி வரை நம்மை ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த கால்வெளியிலே கரங்களை உயர்த்தி வல்லவர், வல்லவர், நம்முடைய தேவன் வல்லவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நான் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி எல்லாவற்றையும் செய்கிற தேவன், உங்களை ஸ்திரப்படுத்த வல்ல தேவன் நான், நிலைநிறுத்த வல்ல தேவன் நான், சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்ல தேவன் நான் தான். ஆமென். உங்கள் சரத்தை மகிமையாய் மாற்றுவேன். ஒப்பு கொடுத்ததை காக்க வல்ல தேவன், சோதிக்கப்படும்போது உதவி செய்ய வல்லவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா இந்த கால்வெளியிலே டிக்ளேர் பண்ணுவோம், எங்கள் ஆண்டவர் வல்லவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எங்கள் குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். எங்கள் குடும்பத்தை காக்க வல்லவர், சபையை நடத்த வல்லவர், எங்களை பலப்படுத்த வல்லவர். அவர் எங்களை ஜெபாவினால் நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார், பலப்படுத்துவார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நம்மை ரட்சித்த நாள்லேருந்து இதுவரைக்கும் எதிலையும் நம்ம தோற்று போகாமல், வெட்கப்படாமல் நம்ம நடத்தியிருக்கிறார். புரிந்துள்ள கரலம் வைத்து ஸ்தோத்திரமணி. ஆண்டவரே, ஏன் அவர் வல்லவர். இப்போதான் புரிந்துக்கணும், அவர் வல்லவர். எத்தனையோ காரியங்களை கடந்து வந்தோம், எதிலையும் நாம் தோற்று போகவில்லை, எதிலையும் நாம் வெட்கப்படவில்லை. கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஜெயம் கொடுத்தார், வல்லவராயிருந்தார். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஜெயம் கொடுத்தார், அதே போல நமக்கு ஜெயம் கொடுத்தார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த காலவெளியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வல்லவர், நீர் வல்லவர், முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர். You are able to deliver us, Lord. You are able to establish. You are able to keep us. You are able to abound all the grace in us. Amen. இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி நீர் வல்லவர். ஆமென். ஸ்திரப்படுத்த, நிலைநிறுத்த, கிருபையை பெருகச் செய்ய நீர் வல்லவர். எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம், ஜெபம் பண்றோம். ஆனால் நீரோ சர்வ வல்லவர். He is an almighty God. எதையும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கையை சுற்றி நாம் இருக்கிற இடங்களை கர்த்தருடைய வல்லம் இந்த காணொளியில் இறங்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வேலைகளிலே கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. தொழில் வியாபாரங்களை கர்த்தருடைய வல்லமை விளங்கும். நம்முடைய பிள்ளைகளிலே கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. நம்முடைய ஆலயம் ஆராதனைகளிலே கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. அதிகாலை ஜபங்களில் கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற எந்த ஊழியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாலும் உங்கள் சபையை கர்த்தர் உயர்த்த வல்லவர். சபையிலே ஆத்துமாக்களை தர வல்லவர். சபையை கட்ட வல்லவர். ஆலயத்தை கட்டி நிறுத்த வல்லவர். ஆமேன். ஓ ரப் கபாலா ஷண்டனாதியந்தரோ லக்கபாரபாரபா. நீ சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த காணொளியிலே வல்லவர் என்று உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லவர் என்று உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். உம்மை போல அதிசயங்களை செய்கிற தேவன் பூமியில் இல்லை. ஆமென். நீ சர்வ வல்லமுள்ள தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், மாறாத தேவன் நீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு வல்லவராய் இருந்தார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்து முடித்தார். இன்னும் நம்முடைய வாழ்வில் அவர் வல்லவர். We have a God who is able. வல்லமுள்ள தேவனை நம்மோடு கூட வைத்திருக்கிறோம். கரங்களை வீதி ஸ்தோத்திரம் பண்ணி செங்கடலை பிளந்தவர், வானத்தின் மன்னாவால் நிரப்பி வழி நடத்தினவர். ஓ கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை ரசமாக்கி திராட்சை ரசமாக்கி கொடுத்தவர், காற்றையும் கடலையும் அதற்றின அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்கள் ஏதாவது உண்டானால் இந்த காலை கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நம்புங்கள். அப்படியே செய்வார். ஆமென். சுகத்தை கொடுக்க முடியும், கடன்களை தீர்க்க அவரால் முடியும், வேலையை கொடுக்க முடியும், உயர்த்த அவரால் முடியும், ஒரு நபரை ரட்சிக்க அவரால் முடியும், உயர்த்த முடியும், ஜமாவினால் நிரப்ப அவரால் முடியும், எதையும் செய்ய அவரால் முடியும். நம்முடைய தகுதியை பார்த்தில்லை, அவருடைய வல்லமையினால் அதை செய்து முடிப்பார். ஆமென். Not because of our ability, because of God's sovereignty. தேவனுடைய சர்வ வல்லமை நிமித்தம் அதை நமக்காக அவர் செய்வார். இன்று காலை ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து, ஓ உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே மக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஒரு நிமிடம் எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். ஆமென். இந்த மகிமை நிறைந்த தேவனை அதைத்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும்போது அவர் வல்லவர், எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், அப்படியே நடந்தது. தேவனுடைய பாதுகாத்தார், உயர்த்தினார், மகிமையினால் அவளை நிரப்பினார். ஆமென். இன்று காலை அதே அற்புதம் நம்முடைய வாழ்வில் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உயரம் உன்னதமான தேவனே என்று எல்லாரும் அவரை ஆராதிப்போமா? உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். இணைந்து பாடுவோமா சேர்ந்து? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் பரிசுத்த, சேனைகளின் பரிசுத்த, சேனைகள் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே,
பரிசுத்தரே ஒருவராய் சாமாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஆராதிப்போமா? ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே. இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்போம். கரங்களை வைத்து அப்படி வல்லமுள்ள தேவன், மகிமுள்ள தேவனே, எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்பா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சுத்தரே. இந்த கால விளைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி அவர் வல்லவர். இன்று காலை ஒருவரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் யாரோ ஒருவருடைய வாழ்வில் கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ராமே, கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் அதை காணப்போகிறோம், நம்முடைய சபையில காணப்போகிறோம், தேசத்தில் காணப்போகிறோம். கைவிதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கால்வெளியிலே அவர் வல்லவர் என்பதை நாங்கள் காண்போம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு சொல்வார்கள், உங்கள் தேவன் சர்வ வல்லவர். ஆம், நன்றி அப்பா, இந்த கால்வெளிக்காக நன்றி. அங்கங்கே இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் எங்களுக்கு நீ வல்லவராயிருந்த எத்தனையோ அற்புதங்களை செய்தீர். எங்களை வெட்கப்படுத்தவில்லை, தலைகுனிய வைக்கல. தொடர்ந்து வழிநடத்த உடைய கிருபையினால நிரப்பும். உடைய மகிமை, உடைய கிருபை ஆண்டு கொள்ளட்டும். இப்பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். குடும்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதி, வியாபார தொழிலை ஆசீர்வதி, வேலைகளை ஆசீர்வதியும். எல்லா இடங்களிலும் இரத்தத்தை தெளிக்கிறேன். நம்முடைய சர்வ வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.